வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் SSC GDல கேட்ட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த மாதிரி வொக்காபுலரியில 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பாத்துருங்க. வொக்காபுலரி அப்படின்னாலே வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஸ்பெல்லிங், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். இந்த எல்லா டாபிக்லயுமே லாஸ்ட் இயர் GDல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate synonym of a given word அப்படின்னு கொடுத்திருக்காங்க. synonym கேட்டிருக்காங்க. synonym அப்படின்னாலே மீனிங். இதோட awkward அப்படிங்கிற அந்த வார்த்தையோட மீனிங் என்ன? இந்த 4 ஆப்ஷன்ல அந்த மீனிங் இருக்கு. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க awkward. awkward அப்படின்னாலே என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க முடியாம இருப்போம் இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணன்னு தெரியாம இருப்போம். அதுதான் வந்து awkward அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நர்வஸா இருப்போம், இல்ல ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் awkward. அது வந்து நமக்கு அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால வருது. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த நாலேஜ் இல்லாம இருக்கும். அதுதான் awkward. ஓகேவா? அதை பத்தியான அறிவு நமக்கு குறைவா இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியதான் awkward. இப்போ ஆப்ஷன் பாருங்க. டார்மெண்ட், அஸ்லீப், கிளவர், அன்ஸ்கில்ஃபுல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டார்மெண்ட். டார்மெண்ட், அஸ்லீப் இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இந்த டார்மெண்ட்டும் அஸ்லீப்பும் ஒரே மீனிங் தான். டார்மெண்ட், அஸ்லீப் இது ரெண்டுக்குமே என்ன? தூங்கி அஸ்லீப், ஸ்லீப்னே இருக்கு, தூங்கிட்டு இருக்க சொல்றதுதான். அப்புறம் பாருங்க கிளவர். கிளவர்னா வந்துட்டு அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வராது. ஏன்டா ஆக்வர்ட்னா நம்ம என்ன பார்த்தோம்? அந்த சூழ்நிலையை சந்திக்க முடியாம இருக்குது. அவங்களுக்கு அதை பத்தியான போதிய அறிவு இல்லாதனால அதை எப்படி ஃபேஸ் பண்ணன்னு தெரியாம இருக்கிறாங்க. கரெக்டா? அதுக்கும் இந்த தூங்குறதுக்கும் சம்பந்தம் இல்ல. அடுத்த பாருங்க கிளவர். கிளவர்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது. ஆக்வர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்புறம் அன்ஸ்கில்ஃபுல். ஸ்கில்ஃபுல்னா ரொம்ப திறமையா இருக்கிறது. அன்ஸ்கில்ஃபுல்னா அந்த விஷயத்துல திறமை இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அதுதான் இந்த ஆக்வர்டுக்கு வரும். அந்த விஷயத்துல திறமை இல்லாதனாலதான் அந்த சிச்சுவேஷனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாம திணறி போய் நிப்போம். ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பதட்டமா இருப்போம். அப்போ ஆக்வர்ட்னாலும் அன்ஸ்கில்ஃபுல்னாலும் ஒரே மீனிங். இப்போ இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது அன்ஸ்கில்ஃபுல் மட்டும் தான் நமக்கு இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும். மத்த எதுவுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. இது ரெண்டும் தூங்குறதுக்கு வருது. கிளவருங்கிறது ரொம்ப புத்திசாலியை குறிக்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், ஆக்வர்டோட ஆன்சர் அன்ஸ்கில்ஃபுல். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சினானிம்ஸ் பார்த்தோம். இங்க ஆண்டனிம்ஸ் அதாவது எதிர்ச்சொல், அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தையை சொல்லணும். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதுல வந்து அண்டர்லைன் வேர்ட் வந்து நெக்லெக்டட். ஓகேவா? இந்த நெக்லெக்டடோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்லெக்டட் அப்படின்னா ஒன்ன வந்து புறக்கணிக்கிறது, அதை கவனிக்காம இருக்கிறது, அதை வேணும்னே அப்படி கவனிக்காம இருக்கிறது தான் நெக்லெக்டட். நமக்கு என்னன்னு இருக்கிறது நெக்லெக்டட். He neglected his duties and was dismissed from his job. அவனோட டியூட்டியை அவன் வந்து புறக்கணிச்சிட்டான். அதனால அந்த ஜாப்ல இருந்து அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஒழுங்கா வேலை செய்யாதனால அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நெக்லெக்டட் அப்படிங்கறது புறக்கணிக்கிறது. ஆப்ஷன் பாருங்க. இங்க வந்து நமக்கு ஆண்டனிம்ஸ் அதாவது அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தை கேட்டிருக்காங்க. இங்க புறக்கணிச்சிருக்காங்கன்னா அப்போ அதோட ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கணும் பாருங்க. சக்சீடட் இருக்கு. சக்சீடட் அப்படின்னா வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். இங்க தோல்வின்னு இருந்துச்சுன்னா வெற்றின்னு இருந்துச்சுன்னா கரெக்ட்னு போட்டுக்கலாம். ஆனா இங்க நெக்லெக்டட்ங்கிறது புறக்கணிக்கிறது. அப்ப சக்சீடட் வராது. அடுத்த இக்னோர்ட். இக்னோர்ட்னாலும் புறக்கணிக்கிறது தான். நெக்லெக்டட்னாலும் புறக்கணிக்கிறது, இக்னோர்ட்னாலும் புறக்கணிக்கிறது. சினானிம்ஸ் இது ரெண்டுமே நெக்லெக்டடும் இக்னோர்டும் சினானிம்ஸ் ஒரே மீனிங் தரக்கூடியது. ஆனா நமக்கு ஆண்டனிம்ஸ் அப்படியே எதிர்ச்சொல் வேணும். அப்படி பார்த்தா இதுவும் வராது. அடுத்த பாருங்க அட்டெண்டட். அட்டெண்டட்னா ஏதாவது ஒண்ணுல அட்டென்ட் பண்றதுன்னா கலந்துக்கிறதுன்னு சொல்லுவோம். நான் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன், மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன், இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது ஒண்ணுல போய் கலந்துக்கிறத சொல்றதுதான் இந்த அட்டெண்டட். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு கவனிக்கிறதுக்கும் அட்டெண்டட். நான் கரெக்டா அட்டென்ட் பண்ணேன்னா கவனிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்லெக்டடுக்கு கவனிக்காம புறக்கணிக்கிறத சொல்றோம். அட்டெண்டட்னா கவனிக்கிறத சொல்றோம். ஓகேவா? அப்ப இது வந்து ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு அட்டெண்டட் ஓரளவு. இப்ப அடுத்த ஆப்ஷன் பாருங்க. ஸ்காண்ட். ஸ்காண்டுங்கிறது என்னது? திட்டுற மாதிரி பேசுவோம் இல்லையா? ஒரு மாதிரி திட்டி பேசுறதுதான் ஸ்காண்ட். ஒருத்தங்களை தப்பு தப்பா பேசுறது ஸ்காண்ட். அப்போ மத்த 3 ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அட்டெண்டட் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கரெக்டா? சக்சீடட் வராது, இக்னோர்ட் வராது, ஸ்கான்னாலும் திட்டுறது. நெக்லெக்டட்னா புறக்கணிக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் அட்டெண்டட். நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கிறதுக்கு அட்டெண்டட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? நெக்லெக்டடோட ஆண்டனிம்ஸ் கேட்டா அட்டெண்டட். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். ஒரு இடியம் கொடுத்திருக்காங்க. அந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடியம் பாருங்க. லைட் அட் த எண்ட் ஆஃப் அ டனல். லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 4 ஆப்ஷன்ஸையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. சம்திங் தட் சிக்னல்ஸ் த எண்ட் ஆஃப் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஓப்பனிங் அட் த எண்ட் ஆஃப் அ மேட்டர், நியூ லைட் கம்மிங் அவுட் ஆஃப் த டார்க்னஸ், ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல். இதுலயே பாருங்க எண்ட் ஆஃப் த டனல். அந்த டனலோட அந்த கடைசி எண்ட்ல வந்து லைட் எரியுது அப்படின்னா அங்கதான் வெளிச்சம் இருக்கு. அந்த கடைசி கட்டத்துலதான் அந்த வெளிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரேடியா பிரச்சனையா இருந்துட்டே இருக்குதுன்னா, இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இதோட நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ, இனி எல்லாம் நல்லதா நடக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்களே, இதோட அந்த கஷ்டம் முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். இதுதான் நம்மளோட கடைசி, இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் வராது, நல்லாதான் போகும் லைஃப் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் லைஃப் அட் த எண்ட் ஆஃப் த டனல். இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு சொல்லலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அது வரைக்கும் தான் அந்த கஷ்டம், எப்படியாச்சும் அதை கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப பிரகாசமா போகுது இல்லையா. இப்ப லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னா அந்த கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னு அர்த்தம். அப்ப சம்திங் தட் சிக்னல்ஸ் எண்ட் ஆஃப் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் முடிய போறதுக்கான ஒரு சிக்னல் தெரியுது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் டைரக்ட் மீனிங் தான், எண்ட் ஆஃப் த டனல்ல லைட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா. இப்போ அடுத்து பார்க்கலாமா ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். ஆன்டனம்னாலே எதிர்ச்சொல். கரெக்டா. அப்ப ரீடைனோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீடைன் அப்படின்னா என்னது? ரீடைன்னா தக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம், தக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரீடைன். அவங்களோட பொசிஷன், இப்போ ஏதாவது எம்பி பதவியில இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு பதவியில இருக்கிறாங்க அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம். இல்ல ஏதாவது காசை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு பர்சனை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் ரீடைன் சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ரீடைன் யூஸ் பண்ணலாம். ஒரு பொசிஷனுக்கு, மணிக்கு, இல்ல ஏதாவது ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம இந்த ரீடைன் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். ஓகேவா. எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ரீடைன். ஆப்போசிட் பாருங்க, ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. மெயின்டைன், மெயின்டைன்னா என்ன? பராமரிக்கிறது. ரீடைன், மெயின்டைன் இதுக்கு வந்து ஆப்போசிட்டா வராது. அப்புறம் ஃபர்கட்னா மறக்கிறது. கரெக்டா, மறக்கிறது. ரீடைனுக்கு என்ன பார்த்தோம், நம்ம வந்து எல்லாத்தையுமே தக்க வச்சுக்கிறோம், நம்மளோட பொசிஷன், மணி, இல்ல ஏதாவது ஒரு பர்சன் யாரையாச்சும் நம்ம அப்படியே நமக்குள்ளே வச்சிருக்கோம், ஞாபகமா வச்சிருக்கோன்றதான் அர்த்தம். ரீடைனுக்கு ரிமெம்பர்ன்ற அர்த்தமும் உண்டு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்க பாருங்க ஃபர்கட், ரிமெம்பரும் ஃபர்கட்டும் நமக்கு ஆப்போசிட். கரெக்டா. இப்போ ரீடைனும் ரிமெம்பரும் சினானிம், ரிமெம்பரும் ஃபர்கட்டும் ஆப்போசிட். அப்ப ரீடைனும் ஃபர்கட்டும் நமக்கு ஆப்போசிட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீடைனுங்கிறது பொசிஷனையோ இல்ல ஏதாவது காசையோ இல்ல எதையா ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வரும். ஃபர்கட்னா மறக்கிறது, இது ஞாபகம் வச்சுக்கிறது, இதை மறக்கிறது. கரெக்டா. அப்ப இதுதான் ஆப்போசிட். அடுத்த பாருங்க ரீஸ்டோர், அட்டைன். ரீஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா மீட் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ரீஸ்டோர். அப்புறம் அட்டைன், அட்டைன் பண்ணிட்டேன்னா ஏதோ ஒண்ணு அடைஞ்சிட்டேன், நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா அட்டைன்னு சொல்லலாம். இது எதுவுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஃபர்கட் தான் நம்மளோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் டு சப்ஸ்டியூட் த அண்டர்லைன் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஆன்டனம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து அண்டர்லைன் சென்டென்ஸ் இன்ஃபீரியர். ஓகேவா. இன்ஃபீரியரோட ஆப்போசிட் என்ன? இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இன்ஃபீரியரோட ஆப்போசிட் சுப்பீரியர். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஃபீரியர் அப்படின்னா நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தாழ்வு மனப்பான்மை. இன்ஃபீரியர்னா ஒருத்தங்களை தாழ்த்தி பேசுறது, தாழ்வா நினைக்கிறது, இது எல்லாமே இன்ஃபீரியர். ஓகேவா. சுப்பீரியர்ங்கிறது அப்படியே ஆப்போசிட், ரொம்ப உயர்வா பேசுறது, அதெல்லாம் சுப்பீரியர்ல வந்துடும். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆன்டீரியர், எக்ஸ்டீரியர், அல்டீரியர். இதுல ஆன்டீரியர், எக்ஸ்டீரியர், அல்டீரியர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிசைன்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஆன்டீரியர் அப்படின்னா இப்ப இந்த கதவுக்கு இல்ல ஏதாவது வேற எதுக்காச்சும் ஆன்டீரியர் டிசைன் பண்றோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி டிசைன் பண்றது, அந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டிசைன் பண்றதுலாம் ஆன்டீரியர் டிசைன். எக்ஸ்டீரியர்னா வெளியில பண்றதை சொல்லுவாங்க, அல்டீரியர்னா அதுக்கு உள்ளாடி பண்றதை சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த டிசைன் ரிலேட்டடா வரும். இப்ப ஆன்சர் வந்து இன்ஃபீரியரோட ஆப்போசிட் சுப்பீரியர். ஓகேவா. இப்ப அடுத்த பார்க்கலாமா. சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இந்த 4 ஆப்ஷன்ல எதுல இருக்கு? 3 ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கு, ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் தப்பான ஸ்பெல்லிங், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூட்ரியன். நியூட்ரியன் அப்படின்னா நியூட்ரிஷன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நியூட்ரிஷன்னாலே ஊட்டச்சத்து. இது வந்து இதோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, சூட்டபிள், சூட் ஆகுது, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஏபிள், ஏபிஎல்இ, அதுவும் கரெக்டா தான் இருக்கு, ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். அப்புறம் பாருங்க, செப்பரேட், இது பெர்மனன்ட். செப்பரேட்னா தனித்தனியா பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம். பெர்மனன்ட்னா எப்பவுமே இருக்கும், பெர்மனண்டா இருக்குன்னா நிரந்தரமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுல பாருங்க, செப்பரேட்டோட ஸ்பெல்லிங் தான் தப்பு, பெர்மனன்ட் கரெக்ட் தான். செப்பரேட்டுக்கு என்ன வரும்னா SCPARATன்னு வரும். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செப்பரேட் பண்ணுங்கன்னா பிரிங்கன்னு அர்த்தம். கரெக்டா. எப்படி பிரிப்போம்? பார்ட் பார்ட்டா பிரிப்போம் இல்லையா, பார்ட் PART, பார்ட் பார்ட்டா பிரிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப செப்பரேட்னாலும் பிரிக்கிறது, தனித்தனியா பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம். பார்ட் பார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப PAR வரும் பார்ட்டுக்கு. கரெக்டா. இங்க PER இருக்கு, அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து தப்பான ஸ்பெல்லிங், ஏ வந்திருக்கணும், PARன்னு வந்து. ஓகேவா. சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகேவா. தப்பான ஸ்பெல்லிங் இதுலதான் இருக்கு. அடுத்த பார்க்கலாமா. செவன்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட்.
ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இந்த பெனினோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா? இதுல பெனிங் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டரை சொல்றது. ஓகேவா, ரொம்ப இறக்க குணமா இருக்கிறவங்க, நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் இப்படி சொல்லுவோம். இப்போ இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, அப்ப கெட்டவங்கள சொல்லணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபேவரபிள், விக்டு, ஃப்ரெண்ட்லி, ஸ்டீர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள். ஃபேவர் பண்றாங்கன்னா ஒருத்தங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா இது வந்து நல்ல இதை தான் சொல்றாங்க, நல்லதா சொல்றாங்க. கரெக்டா, ஒருத்தங்களுக்கு சாதகமா இருக்கணும்னா நல்லவங்க தான். அப்புறம் பாருங்க விக்கெடு. விக்கெடுங்கிறது என்னது, இதுதான் கெட்டவங்க, ஒரு துஷ்ட சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் விக்கெடு, இதுதான் கெட்டவங்க. நம்ம பெனின் நல்லவங்க பார்த்தோம், விக்கெடுங்கிறது கெட்டவங்க. அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 2. இதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நட்பா பழகுறாங்க அப்படின்னா இதுவும் நல்ல பாசிட்டிவ் கேரக்டர். சீர்ஃபுல்னா ரொம்ப உற்சாகமா இருக்குது, எல்லாமே பாசிட்டிவான இருக்கு. கரெக்டா, நமக்கு ஆன்டனிம்ஸ்னா ஆப்போசிட். இந்த பெனின்ங்கிறது பாசிட்டிவ் கேரக்டர், அதோட ஆப்போசிட்னா ஒரு கெட்ட கேரக்டர் தான் நமக்கு வந்திருக்கணும். கரெக்டா, அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷனுமே நல்ல மீனிங் கொடுக்குது, நல்ல கேரக்டரா இருக்குது. இந்த விக்டு மட்டும் தான் நமக்கு கெட்டதா இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த பார்க்கலாமா? 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் an idiom in a given sentence. ஓகேவா, இந்த சென்டென்ஸ்ல இதுதான் இந்த idiom, for a song. இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் த ஷாப் இஸ் க்ளோசிங் டவுன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் இஸ் கோயிங் ஃபார் அ சாங். ஓகேவா, இந்த ஃபார் அ சாங் அப்படிங்கறதா இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபார் அ சாங் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கம்மியான விலையில வருது. அப்ப நம்ம ஆஃபர்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆஃபர் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், இந்த அளவுக்கு கம்மியா கிடைக்குமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி பட்ட ஆஃபரை தான் நம்ம ஃபார் அ சாங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிகாஸ் த ஷாப் இஸ் க்ளோசிங் டவுன். அந்த கடை மூடுற நிலைமைக்கு போயிட்டு, அதனால அந்த அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஃபார் அ சாங்க்கு கொடுக்குறாங்க. ஃபார் அ சாங்னா ரொம்ப ஆஃபருக்கு கொடுக்குறாங்க, யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, பாருங்க, இன்கிரெடிபிள், எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப ஜாஸ்தியான பிரைஸ், அது வராது. இங்க இன்எக்ஸ்பென்சிவ், இதுதான் கரெக்ட், ரொம்ப சீப்பான விலையில கொடுக்குறாங்க. ஓகேவா, இதை நம்ம வந்து சாங் எப்போ வேணா கேட்டுக்கலாம், நமக்கு யூடியூப்ல கேட்டுக்கலாம், இல்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு அதுல கேட்டுக்கலாம். கரெக்டா, அதுக்காக நம்ம காசு செலவு பண்ண தேவையில்லை. அப்போ இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின் பாருங்க, சினானிம், கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்டோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஆப்ஷன்ல பாருங்க, எவால்வ், சேஞ்ச், கான்ஸ்டன்ட், ஆல்டர். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கன்சிஸ்டன்ட்னா என்ன, நம்ம கன்சிஸ்டன்டா படிக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. கன்சிஸ்டன்ட்னா தொடர்ச்சியா படிக்கிறது, ரொம்ப உறுதியா படிக்கிறது, அது வந்து கரெக்டா ப்ராப்பரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது தான் கன்சிஸ்டன்ட். எப்பவுமே ரெகுலரா பண்ணக்கூடியது தான் கன்சிஸ்டன்ட். ஓகேவா, இப்போ பாருங்க ஆப்ஷன் பாருங்க, எவால்வ், சேஞ்ச், கான்ஸ்டன்ட், ஆல்டர். ஃபர்ஸ்ட் எவால்வ். எவல்யூஷன் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்ட்டு. எவல்யூஷன் அப்படின்னாலே அந்த ஹியூமன் எப்படிலாம் வளர்ந்துருக்காங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்டை சொல்றது. அப்போ எவால்வ்னாலும் அதே தான், இது வந்து டெவலப் ஆகுறத சொல்றது தான் எவால்வ். ஓகேவா, அப்புறம் பாருங்க சேஞ்ச்னா ஏதோ சேஞ்ச் நடந்திருக்குன்னா ஏதோ மாற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கான்ஸ்டன்டா இருக்கிறோம்னா நிலையா அப்படியே ரெகுலரா ஒரே இதை கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்சிஸ்டன்ட்டும் கான்ஸ்டன்ட்டும் ஒரே மீனிங் தான். கன்சிஸ்டன்சி அப்படின்னா ரெகுலரா தொடர்ச்சியா பண்றது, கான்ஸ்டன்ட்னாலும் அதே தான். ஓகேவா, நிலையா இருக்கும், அது எப்பவுமே ஒரே நிலையில இருக்கிறது. ஓகேவா, ஆல்டருங்கிறது அப்படியே ஆப்போசிட், மாறிட்டே இருக்கிறது ஆல்டர். கன்சிஸ்டன்ட்னா ரெகுலரா பண்றது, ஆல்டர்னா மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து ஆப்போசிட். நமக்கு மீனிங் கேட்டிருக்காங்க, சினானிம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3. ஓகேவா, 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா, கன்சிஸ்டன்டோட ஆன்சர் கான்ஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட், சினானிம், கான்ஸ்டன்ட். 10th கொஸ்டின் பாருங்க. 10th பாருங்க, இங்கேயும் அதே தான், சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஏர்னோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்ன் பண்றது, மணி ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, சம்பாதிக்கிறது, அவங்களோட சொந்த காசுல உழைச்சு சம்பாதிக்கிறது தான் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்னாலே நம்ம சொந்த காசுல உழைச்சு சம்பாதிக்கிற காசு. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரிசீவ்னா யார்ட்டையோ இருந்து ஏதாச்சும் வாங்கிக்கிறது, அதுதான் ரிசீவ். பெறுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. லாஸ்னா இழக்கிறது. கரெக்டா, இந்த ஏர்னுக்கும் லாஸுக்கும் சம்பந்தமே இல்லை. சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரே மீனிங் கேட்டிருக்காங்க. ஏர்னா சம்பாதிக்கிறது, லாஸ்னா இழக்கிறது, அப்ப இது வராது. அக்கார்டோட மீனிங் என்னன்னா அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அக்கார்ட். இது வந்து கேட்கவும் செஞ்சிருக்காங்க, அக்கார்டோட சினானிம் கேட்டிருக்காங்க. சரியா, பாருங்க, அக்கார்ட்னா அக்ரிமெண்ட் போடுறது. அப்போ ஏர்னுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் கூட சம்பந்தமே இல்லை, விட்டுருங்க. அப்புறம் சரண்டர் ஆகுறது, சரணடைகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் சம்பந்தம் இல்லதான். இது எதுக்குமே சம்பந்தம் இல்லை. ரிசீவ் அப்படின்னா ஏதோ ஒண்ணு பெறுறது, அது வந்து பொருளா இருக்கலாம், காசா இருக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம ரிசீவ் அப்படின்னு சொல்லுவோம்.
இதுல ஏர்னுங்கிறது சம்பாதிக்கிறது, காசை வாங்கிக்கிறது. ரிசீவ்ங்கிறது காசு, எல்லா பொருள் எல்லாத்தையுமே சேர்க்கிறது தான் ரிசீவ். அப்ப இந்த 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ணுவோம், ரிசீவ் மட்டும் தான் நமக்கு சினானிமா வரும். கரெக்டா? அப்ப ஏர்னோட சினானிம் ரிசீவ். அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன? ஃபிட் அஸ் அ ஃபிடில். இதோட இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடியம்லயே இருக்கு பாருங்க, ஃபிட்ன்ற வேர்டு இருக்கு. ஃபிட்டா இருக்கிறாங்கனாலே நல்லா ஃபிட்டா இருக்கிறாங்க, ஹெல்த்தா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. கரெக்டா? அப்ப இன் குட் ஹெல்த் இதான் நம்மளோட ஆன்சர். ஃபிட் அஸ் அ ஃபிடில் அப்படின்னா இன் குட் ஹெல்த், நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷன்ல இருக்கிறாங்க, ஃபிட்டா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லிமிடெட் இன் ஸ்கோப், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இது எதுவுமே வராது. பெர்ஃபெக்ட் சைஸ் எதுவுமே வராது. இன் குட் ஹெல்த் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அண்ட் செலக்ட் இட்ஸ் கரெக்ட் ஸ்பெல்லிங். இதுல இந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பா இருக்கு, அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். கரெக்டா? இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, நியூரோலஜிக்கல் டிசார்டர். நியூரோலஜிக்கல் அப்படின்னாலே நரம்பு சம்பந்தமானது. இதுல வந்து நியூரோ இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. லாஜிக்கல் இதுக்கு முன்னாடியே ஒரு இதுல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, லாஜிக்கல், அதோட ஸ்பெல்லிங் இதுதான். ஓகேவா? நம்ம லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல வர ஸ்பெல்லிங் தான் லாஜிக்கல். அதுதான் இங்க தப்பா இருக்கு. இங்க KAL இருக்கு, நமக்கு CAL வந்திருக்கணும். ஓகே, ஆப்ஷன்ல பாருங்க. இது வந்து நியூரோலஜிக்கல், இது NEW புதுசுன்ற நியூ. கரெக்டா? அந்த நியூ வராது. இந்த நியூ கரெக்ட், இந்த நியூ கரெக்ட். இந்த NEW அதுவும் வராது. இந்த ரெண்டுல லாஜிக்கல் இங்கதான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate meaning of a given idiom. இந்த இடியமோட கரெக்டான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. Take it with a grain of salt. இதோட மீனிங் கேட்டிருக்காங்க. To calculate things with utmost precision, to interpret that the real situation is hidden, to understand that something is likely to untrue, to imagine that someone is working against you. ஓகேவா? பாருங்க, take it with a grain of salt அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ஒரு டவுட்லயே இருக்கிறது. யாரா எதாவது சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்லயே எப்பவும் இருப்பாங்க இல்லையா, இல்ல இது பொய்யா இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்றக்கூடியதுதான் நம்ம டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். அதுல வந்து ஏதோ ஒரு பொய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டவுட்லயே இருக்கிறது தான் டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்திங் இஸ் லைக்லி டு பி அன்ட்ரூ. இது வந்து அன்ட்ரூ, ட்ரூவா இருக்காது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட்டோட ஆன்சர். ஓகேவா? அதோட மீனிங் இதுதான். டு அண்டர்ஸ்டாண்ட் தட் something is likely to be untrue. சில விஷயம் வந்து பொய் அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் டேக் இட் வித் a grain of salt. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 14th கொஸ்டின். 14 பாருங்க, ஆன்டனம் கேட்டிருக்காங்க. இதோடது ஹோப். ஹோப் அந்த வேர்டோட ஆன்டனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஹோப் நமக்கு தெரியும்ல, ஹோப்னாலே நம்பிக்கையா இருக்கிறது, ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது ஹோப். அப்புறம் பாருங்க, டெஸ்பேர், ப்ராமிஸ், கிரேவிங், ஃபேண்டசி. இதுல டெஸ்பேர் அப்படின்னா என்னது? நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியில இருப்பாங்க இல்லையா, அதான் டெஸ்பேர். ஓகேவா? டிஸ்பேர்னாலே ரொம்ப விரக்தியில இருக்குது. அப்புறம் பாருங்க, டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த டிஸ்பேர். அடுத்து பாருங்க, ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்றதுன்னா தெரியும், சத்தியம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதோ வாக்குறுதியை சொல்றதுதான் ப்ராமிஸ். அப்புறம் கிரேவிங். கிரேவிங்னா ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஏங்கி போய் இருக்கிறது அப்படின்றதுதான் கிரேவிங். ஓகேவா? ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனா கிடைக்காம இருக்கும், அது வந்து கிரேவிங். அப்புறம் பாருங்க, ஃபேண்டசி. ஃபேண்டசினா ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறது தான் ஃபேண்டசி. ஓகேவா? அப்போ ஹோப்புக்கான ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹோப்னா நம்பிக்கையா இருக்கிறது. இதுல ப்ராமிஸ், கிரேவிங், ஃபேண்டசி இதுக்கும் ஹோப்புக்கும் சம்மந்தம் இல்ல. டிஸ்பேர்ங்கிறது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. நமக்கு ஆன்டனம் கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்போசிட் தான் வேணும். ஹோப்போட ஆன்டனம் டிஸ்பேர். ஹோப்னா நம்பிக்கையா இருக்கிறது, டிஸ்பேர்னா நம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி வாழ்க்கைய விரக்தியா இருக்கிறது. ஓகேவா? அதான் டிஸ்பேர். ஹோப்போட ஆப்போசிட் டிஸ்பேர். அடுத்த பாருங்க, 15th கொஸ்டின் பாருங்க. ஆன்டனம், ஜென்ரஸோட ஆன்டனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரஸ் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஜென்ரஸ்னா ரொம்ப தாராளமா செலவு பண்றவங்க, அவங்களுக்காக இல்லாம எல்லாருக்காகவும் செலவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டவங்க தான் ஜென்ரஸ். எல்லாருக்காகவும் தாராளமா செலவு பண்றதுதான் ஜென்ரஸ். இப்ப பாருங்க, லிபரல், ஃப்ரீ, செல்ஃபிஷ், செல்ஃப்லெஸ். ஃபர்ஸ்ட் லிபரல். லிபரல்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது. இதுவும் அதேதான், கிட்டத்தட்ட தாராளமா ஃப்ரீயா இருக்கிறது தான். என்னன்னாலுமே ஃப்ரீயா செலவு பண்றத நம்ம லிபரல்னு சொல்லலாம். அப்புறம் ஃப்ரீனாலும் தெரியும், லிபரல், ஃப்ரீ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங். அப்புறம் செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னா ரொம்ப சுயநலவாதி, ரொம்ப யாருக்காகவும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து செல்ஃபிஷ். இங்க நம்ம ஜென்ரஸ்க்கு என்ன பார்த்தோம், எல்லாருக்காகவும் தாராள மனம் இருக்கிறவங்க, காசுன்னு இல்ல எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப தாராள மனசு இருக்கிறவங்க, மத்தவங்களை பத்தியும் கேர் பண்றவங்க. செல்ஃபிஷ்ங்கிறது அவங்கள மட்டும் பத்தி நினைக்கிறவங்க.
அப்ப இதுதான் இதோட டைரக்ட் ஆப்போசிட். ஜெனரஸ்னா எல்லார பத்தியும் ஜெனரலா நினைக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரல் அப்படிங்கறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃபிஷ் அப்படின்னா செல்ஃப்னா என்னது, அவங்களே அவங்க பண்ணிக்கிறது, அது வந்து சுயநலம், இது வந்து தன்னலம். அப்ப ஜெனரஸோட ஆப்போசிட் செல்ஃபிஷ். அப்புறம் செல்ஃப்லெஸ். செல்ஃபிஷோட ஆப்போசிட் செல்ஃப்லெஸ்ன்னு சொல்லலாம். செல்ஃபிஷ்ங்கிறது சுயநலமா இருக்கிறது, செல்ஃப்லெஸ்னா சுயநலம் இல்லாம பொது நலத்தோட இருக்கு. ஓகேவா, இது ரெண்டும் கூட ஆன்டனிம்ஸ் தான். ஜெனரஸோட ஆப்போசிட் கேட்டா செல்ஃபிஷ். ஆப்ஷன் 3. 15th question ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 16th question. 16 பாருங்க. Select the most appropriate meaning of a given idiom. கொடுத்திருக்க இடியமோட கரெக்டான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. Wild goose chase, இதான் அந்த இடியம். இதோட கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, இதுலயே பாருங்க கூஸ்ன்னு இருக்கா. கூஸ்ங்கிறது என்னது, இது ஒரு வகையான, இது ஒரு வாத்து மாதிரி பட்டதுதான் கூஸ். அதை வந்து சேஸ் பண்றது வந்து நடக்காத விஷயம். இப்ப சேஸ் பண்ணாலும் அதை போய் பிடிக்க முடியாது நம்மளால. அதுலயும் வைல்டு கூஸை வந்து நம்ம சேஸ் பண்ணோம்னா, சேஸ் நமக்கு தெரியும்ல, சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க, போலீஸ் திருடனை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது வந்து இந்த வைல்டு கூஸை வந்து நம்ம சேஸ் பண்ணாலும் அதை நம்மளால அதை பிடிக்கவே முடியாது. அப்போ அதை பண்றதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா, எந்த பயனுமே இல்லை இல்லையா. அதுதான் வைல்டு கூஸ் சேஸோட மீனிங்கும் கூட. டு டூ சம்திங் பாயிண்ட்லெஸ், ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அதை பண்றதுனால எந்த ஒரு பயனும் இருக்க போறது இல்லை. அதான் நம்மளோட ஆன்சர். டு டூ சம்திங் பாயிண்ட்லெஸ், எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அர்த்தமே இல்லாம ஒண்ணு பண்றோம் இல்லையா. அதான் டு டூ சம்திங் பாயிண்ட்லெஸ். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா 17th question பாருங்க. Select the most appropriate synonym of a given word. Auspicious. Auspicious ஓட synonym கேட்டிருக்காங்க. Auspicious அப்படின்னா என்ன? Auspiciousனா ரொம்ப மங்களகரமா அந்த மாதிரி இருக்கிறது தான் auspicious அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, மங்களகரமான ஃபங்க்ஷன்னா auspicious, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேவா, இதோட synonym அதே மீனிங் எது தருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆன்டிக். ஆன்டிக் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப பழமையானது. ஆன்டிக் ஜுவல்லரி அப்படிலாம் சொல்லுவாங்க. பழைய ஜுவல்ஸ் எல்லாம் சொல்லும் போது ஆன்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை நீங்க ஆன்டி காலத்துல உள்ளது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பழைய காலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, கொஞ்சம் பழமையானது ஆன்டிக். அப்புறம் ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கிறத ஃபார்ச்சுனேட்னு சொல்லுவாங்க. ரொம்ப மங்களகரமா இருக்கு, ரொம்ப அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஃபார்ச்சுனேட்னு சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் ஃபார்ச்சுனேட் சொல்லலாம். ஓகேவா, இப்ப இந்த ஆன்டிக்கும் ஆஸ்பிஷியஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆஸ்பிஷியஸ் தான் ரொம்ப மங்களகரமானு பார்த்தோம், ஆன்டிக் தான் ரொம்ப பழமையானதுன்னு பார்த்தோம். அப்ப இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஃபார்ச்சுனேட் கொஞ்சம் ரிலேஷன் இருக்கு, இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இல்லாஜிக்கல். இல்லாஜிக்னா லாஜிக்கல்னா லாஜிக் இருக்குன்னு அர்த்தம். இல்லாஜிக்கல்னா எந்த ஒரு லாஜிக்குமே இல்ல அப்படின்னு அர்த்தம். கரெக்டா, இப்போ மங்களகரமா இருக்கிறதுக்கும் லாஜிக் இல்லாம இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, டிஸ்பேரிங். இந்த வேர்ட் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, டிஸ்பேர். இது நம்ம எங்க பார்த்தோம், இதுல பார்த்தோம் 14th questionல. டிஸ்பேர் வந்து ஹோப்போட ஆப்போசிட்னு பார்த்தோம். நம்பிக்கை இல்லாம இருக்கிறத டிஸ்பேர்னு பார்த்தோம். அப்ப பாருங்க, இது வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கிறது டிஸ்பேர். ஆஸ்பிஷியஸ்னா மங்களகரமா இருக்கிறது, இது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இதுவும் சம்பந்தம் இல்லை. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபார்ச்சுனேட் தான். ஓகேவா, இப்போ இருக்கிற 4 ஆப்ஷன்லயே ஃபார்ச்சுனேட் மட்டும் தான் இதோட கரெக்ட் மீனிங்கா வருது. ஆஸ்பிஷியஸ்னாலும் மங்களகரமா நல்ல ஒரு லக்கியா ஆரம்பிக்கிறது, ஃபார்ச்சுனேட்னாலும் அதான் ரொம்ப அதிர்ஷ்டமா நல்ல மங்களகரமா இருக்கிறது ஃபார்ச்சுனேட்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்த பார்க்கலாமா 18th question. 18 பாருங்க. இதுல select the appropriate synonym of the capitalized word in a given sentence. இதுல ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல admonition அப்படிங்கறதோட synonym கேட்டிருக்காங்க. synonym கேட்டிருக்காங்க. synonym இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்ல சும்மா admonition அப்படி கொடுத்து கூட கேட்பாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட மீனிங் தெரியாட்டி கூட இந்த சென்டென்ஸை வச்சு அதோட மீனிங் என்னவா இருக்கும், இது ஒரு பாசிட்டிவான மீனிங்கா இல்ல நெகட்டிவான மீனிங்கா அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அட்மானிஷன் அப்படின்னாலே அறிவுரை. நம்ம அறிவுரை சொல்றோம் இல்லையா, அட்வைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த அட்மானிஷன். ஓகேவா, அறிவுரை சொல்றது. இப்ப பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன்சல்ட். இன்சல்ட் பண்றாங்கன்னா அவமரியாதை பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த அறிவுரைக்கும் அவமரியாதைக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்த பிரேயர். பிரேயர் பண்றாங்கன்னா பிரார்த்தனை பண்றாங்க, வேண்டிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க கவுன்சில். கவுன்சில், இந்த ரெண்டு கவுன்சிலுக்கும் என்ன வித்தியாசம், இந்த கவுன்சில் வந்து சபைன்னு சொல்லுவோம் இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கவுன்சில் ஏதோ ஒரு சபை, ஆலோசனை பண்றதுக்கான இடம். ஓகேவா, ஒரு மஞ்சம் மாதிரி பட்டது, மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கவுன்சில் மெம்பர்ஸ், அததான் கவுன்சில். இதுக்கும் இந்த அட்மானிஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அட்மானிஷன்ங்கிறது அறிவுரை சொல்றது. இந்த கவுன்சில் வந்து கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. கவுன்சிலிங் போங்கன்னா டாக்டர்ஸோட அட்வைஸ் வாங்கிக்கோங்க, சைக்காட்ரிஸ்ட வந்து அட்வைஸ் வாங்கிக்கோங்க, கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கவுன்சிலிங். இவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கவுன்சிலிங் போங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கவுன்சிலிங். கவுன்சிலிங்கிறதும் அதே தான், அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வாங்கிக்கிறது, அறிவுரை வாங்கிக்கிறது. அட்மானிஷனும் அறிவுரை தான். கவுன்சிலிங் வாங்கிக்கோங்க, கவுன்சிலிங் போங்கன்னா ஆலோசனை வாங்கிக்கிறது. அப்போ அட்மானிஷனோட மீனிங் தான் இந்த கவுன்சில். இந்த கவுன்சில் வராது. ரெண்டு கவுன்சிலோட
இது பாத்துக்கோ, ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. இந்த CIL வந்துச்சுனாலே அது வந்து ஆலோசிக்கிற சபை. ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த கவுன்சில். இந்த கவுன்சில் வந்து கவுன்சிலிங் ஆலோசனை வாங்குறது. ஓகேவா? அட்மானிஷனும் கவுன்சிலும் ஒரே மீனிங் தான். அடுத்த பார்க்கலாமா? 19th கொஸ்டின். 19 பாருங்க. fill in the blank in a following sentence using the antonym of the underlined word. இதுல வந்து antonym கேட்டிருக்காங்க. இதுல வந்து இது அண்டர்லைன் கிடையாது, இதுதான். ஓகேவா? எக்ஸாகரேட்டட். எக்ஸாகரேட்டடோட ஆன்டனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாகரேட்னாலே இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றது. சில பிட்டுகளை எக்ஸ்ட்ராவா போட்டு பேசுவாங்க இல்லையா, அது வந்து எக்ஸாகரேட்டட். கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுறதுன்னு சொல்லும் இல்லையா, அதான் எக்ஸாகரேட்டட். ஓகேவா? அப்புறம் பாருங்க, அதோட ஆன்டனம் கேட்டிருக்காங்க இல்லையா. இக்னோர். இக்னோர்னா நம்ம வந்து புறக்கணிக்கிறது. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். நெக்லேட் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோம் இல்லையா, அதுவும் புறக்கணிக்கிறது தான். அதே மீனிங் தான் இந்த இக்னோரும். ஓகேவா? அவாய்டு, இக்னோரு, நெக்லேட் இது எல்லாமே ஒரே மீனிங் தான், புறக்கணிக்கிறது. அப்ப இந்த எக்ஸாகரேட்டட், இக்னோர் சம்பந்தம் இல்லை. அப்புறம் கண்டம், இது வந்து என்னன்னா கண்டனம் தெரிவிக்கிறது. இதுக்கும் இது வந்து அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வாசிக்கும் போதே கண்டம் அப்படி இருக்கா, அப்ப கண்டனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, அண்டர் ரைட், அண்டர் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் ரைட் அப்படின்னா வந்து எழுத்துக்களால உறுதி சொல்றது. ப்ராமிஸ் பண்றாங்க இல்லையா, நம்ம வார்த்தையால ப்ராமிஸ் பண்ற மாதிரி, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லக்கூடிய ப்ராமிஸ் தான் அண்டர் ரைட். அது மாதிரி அண்டர் ஸ்டேட் அப்படின்னா என்ன, அண்டர் ஸ்டேட் அப்படின்னாலே குறைச்சு பேசுறது, இருக்கிறத விட கம்மியா பேசுறது வந்து அண்டர் ஸ்டேட். ஓகேவா? இங்க எக்ஸாகரேட்டட் என்ன பார்த்தோம், இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா சில விட்டுகளை போடுறதுன்னு பார்த்தோம். அப்ப எக்ஸ்ட்ராவா சொல்றது எக்ஸாகரேட்டட். அண்டர் ஸ்டேட் அப்படின்னாலே கம்மியா சொல்றது. இப்ப நமக்கு ஆன்டனம் கேட்டிருக்காங்க, அப்போ எக்ஸாகரேட்டரோட ஆப்போசிட் தான் இந்த அண்டர் ஸ்டேட். அடுத்து பார்க்கலாமா? 20th கொஸ்டின். 20 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இதுவும் ஆன்டனம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட். இந்த கர்டைலோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கர்டைல்னா என்ன? கர்டைல்னா கம்மி பண்றது, ஏதோ ஒண்ணு குறைக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம், கர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. சீஸ், ஆம்பிளிஃபை, ரெஸ்ட்ரிக்ட், டீவியேட். ஃபர்ஸ்ட் சீஸ். சீஸ்னா என்னது? சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கடையை சீஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, சீல் வச்சுட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நிறுத்துறது. ஓகேவா? ஏதோ ஒண்ணு நிறுத்துறது தான் நம்ம சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆம்பிளிஃபை. ஆம்பிளிஃபைனா கூட்டுறது. முன்னாடி இருந்ததை விட ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆம்பிளிஃபைனாலே கூட்டுறது, பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்போம். ஆம்பிளிஃபைனா கூட்டுறது, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருந்ததை விட கூட்டுறது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கட்டுப்படுத்துது. டீவியேட். டீவியேட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விலகுறத டீவியேட்னு சொல்லலாம். இப்ப 4 பார்த்தோமா? இதுல பாருங்க, கர்டைலுக்கு என்ன பார்த்தோம், குறைறதுன்னு பார்த்தோம். அப்போ கூடுறது தான் அதோட ஆப்போசிட்டா இருக்கும். ஆம்பிளிஃபை தான் கூடுறது. ஓகேவா? இப்ப கர்டைலோட ஆப்போசிட் ஆம்பிளிஃபை. 20 ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா? டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் 4 வீடியோஸ் போட்டிருக்கோம், கரெக்டா? அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்போ இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. கரெக்ட்லி ஸ்பெல்ட் சென்டென்ஸ். இங்க 4 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4ல எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன்ல தான் எல்லாத்தோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, எல்லா ஆப்ஷன்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த கேட்டலாக் அதோட ஸ்பெல்லிங் தான் 4 ஆப்ஷன்லயும் ஒரு மாதிரி இருக்கு. அதுல கரெக்டான கேட்டலாகோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது இது என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்லிட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.